அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தினாவே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் எதற்குமே அடிமைப்பட்டவர்கள் அல்ல. மத்தேயு 23 அதிகாரம் 25 26 வசனத்தை எடுத்து வாசிப்போம். மாயக்காரராய் வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவர்கள் கொள்ளையினாலும் அநியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. 26 குருடரான பரிசேயரே, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர்கள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இது எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். போஜன பாத்திரங்கள் அப்படின்னா என்னது? நம்ம சாப்பிடுற சமைக்கிற பாத்திரங்கள். அதை என்ன பண்ணணும்? வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நம்ம பாத்திரம் கழுவும் போது எப்படி கழுவுவோம்? வெளிப்புறத்தை மாத்திரம் கழுவுவோமா, உட்புறத்தையும் கழுவுவோமா? உள்ள நல்லா கழுவும். வெளியே சில நேரம் கழுவுலன்னா கூட என்ன பண்ணிடுவோம்? உள்ள நல்லா சுத்தமா கழுவும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா வேத வசனத்தை கேளுங்க. குருடனான பரிசேயரே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கி. எதை முதலாவது சுத்தமாக்கணும்? நம்முடைய உட்புறத்தை, நம்முடைய இருதயமாகிய உட்புறத்தை என்ன செய்யணுமா? முதலாவது சுத்தமாக்கணுமா? அதுல என்ன நிறைந்திருக்கிறது? அநீதி நிறைந்திருக்கிறது, கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது. ஓகே, அப்படி என்னதான் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி சுத்தப்படுத்துகிறது? நம்முடைய இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரோமர் 13 அதிகாரம் 13 வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்கணும். அதுல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்கணும். யாருக்காவது பொறாமை இருக்கா? பொறாமை யாருக்குமே இல்ல, இருக்க கூடாது. சின்ன பிறந்த குழந்தைகள்ல இருந்து என்ன இருக்கு? பொறாமை இருக்கு. 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இன்னொருக்கு வாங்கி கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? வீட்டுல சண்டையும் வாக்குவாதமும் எல்லாம் நடக்கும். அப்ப சின்ன குழந்தைகள்ல இருந்தே இந்த குணம் என்ன இருக்கு? என்ன குணம்? பொறாமை. முன்னாடி எல்லாம் பிறந்த நாள் எந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு மட்டும்தான் என்ன பண்ணி கொடுப்பாங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படியா? 2 குழந்தை இருந்தா ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னாலும் என்ன பண்ணணும்? 2 குழந்தைக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுக்கணும். அப்படிதானே? ஏன்னா சட்டம் வந்துடக்கூடாதே, வாக்குவாதம் வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ள பகை வந்துடக்கூடாது. எதுக்கு பிரச்சனை? பெற்றோராகிய நமக்கு தான் பிரச்சனை. அதனால நமக்கு என்ன பண்ணிடுவோம்? 2 குழந்தைகளுக்கு சேர்த்தே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். அப்ப பிறந்த நாளைக்கு இப்போ எத்தனை ட்ரெஸ்ஸு? அவங்க பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அண்ணன் பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரே சந்தோஷம் தான் பிள்ளைங்களுக்கு. அப்படிதானே? இதே இந்த பொறாமை என்கிற ஸ்பாவம் சின்ன குழந்தையிலிருந்தே தொடங்கி எவ்வளவு வயதானாலும் இந்த பொறாமை என்ன செய்கிறதே இல்லை தெரியுமா? நம்மை விட்டு போகிறதே இல்லை. இந்த பொறாமை கூட எந்த குணமும் சேர்ந்து இருக்கும் தெரியுமா? பெருமை. பெருமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? பொறாமையும் இருக்கும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எப்படி பெருமை? இப்போ ஒருத்தர் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டை விட நம்ம வீடு எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடு தான் பெருசா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது? நமக்குள்ள ஒரு பெருமை. நம்ம வீடு தான் பெருசா இருக்கணும்னு ஒரு பெருமை. அவங்க இப்படி வீடு கட்டிட்டாங்களேன்னு ஒரு பொறாமை. மற்ற குடும்பங்கள்ல என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் நம்மை அறியாமலே ஒரு பொறாமை என்ன செய்கிறது? நம்மிடத்துல வந்துருது. ஆனா இந்த பொறாமையை தேவன் மிகவும் என்ன செய்கிறார்னா வெறுக்கிறார். இந்த பொறாமை என்கிற குணத்தை தேவன் விரும்புகிறதே இல்லை. நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. சொஸ்த மனம்
அப்படின்னா சொஸ்த மனம்னா என்னது? சொஸ்த மனம் சுத்தமான மனமா? சொஸ்தமாகு அப்படின்னா குணமாகுன்னு அர்த்தம். அப்படின்னா ஆரோக்கியம் நிறைந்த மனம். ஆரோக்கியம் நிறைந்த மனசுல என்ன இருக்காதா? பொறாமை இருக்காது. பொறாமை இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுமா? எலும்ப உரிக்கும். நம்ம மனசு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உடம்பும் அது உடலுக்கு என்னவா? ஜீவன். அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ப்ரெஷர் பேஷண்ட் சொல்லி விடுவாங்க, என்ன பண்ணாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. யாருக்காவது அப்படி சொல்லி விட்டுருக்காங்களா? அப்போ நம்ம உடம்பு நம்ம மனசு நல்லா இருந்தானா உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். கவலைக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வரும். அடுத்தது பாருங்க, பொறாமையோ எலும்பு உருக்கி. எலும்பை உருக்குறதான நோய் எது? எலும்பையே உருக்குது. என்ன நோய்? புற்றுநோய், கேன்சர். பாருங்க, அப்போ பொறாமை எவ்வளவு பெரிதான ஒரு தேவையில்லாத குணம் பாருங்க. கேன்சர் ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்களா? அதே போல அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான குணம் தான் என்னது? இந்த பொறாமை என்கிற குணம். இப்படிப்பட்ட குணம் நம்ம யாரிடத்திலையுமே இருக்கவே கூடாது. 1 கொரிந்தியர் 3:3. யாரிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:3. யார்கிட்ட இருக்கும் பாருங்க இந்த பொறாமை? வாக்குவாதம், பேரகங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன குணம் இருக்கும்? பொறாமை என்கிற குணம் இருக்கும். நம்மளாம் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? நம்மள எல்லாம் யார்? நாம எல்லாம் மாம்சத்திற்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நமக்குள்ள எந்த குணம் இருக்கக்கூடாது? பொறாமை என்கிற குணமே இருக்கக்கூடாது. பொறாமை என்கிற குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள். நம்ம மாம்சத்திற்குரியவர்களா இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு மரணத்தை உண்டாக்கும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் என்னது? ஜீவன் உண்டு. கொலோசியர் 3:8. அப்ப எதெல்லாம் விட்டு விடணும்? கோபத்தை விட்டு விடணும். மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை, இவற்றை எல்லாம் என்ன செய்யணுமா? விட்டு விடணுமா? தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? தேவன் விரும்பாத அசுத்தமான கிரியைகள், கோபம், மூர்க்கம், பொறாமை, இவற்றை எல்லாம் நாம் என்ன செய்யணும்? விட்டு விடணும். அப்ப நம்ம கிட்ட என்னதான் இருக்கணும்? ஆவியின் கனிகள் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இதெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மை, ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன செய்யணுமா? ஒருவர் மேல ஒருவர் நாம எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது, பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்புலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 3 விதமான அன்பு இருக்கு. கிரேக்க வார்த்தையில் அதை சொல்லுவாங்க, எராஸ், பிலியா, அகாப்பே அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள்ல அந்த அன்பை பிரிச்சு சொல்றாங்க. அப்போ இந்த அகாப்பே அன்புங்கிறது தெய்வீக அன்பு, அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. நாம எல்லாம் எப்படி நேசிப்போம்? பிரதர்லி லவ். அந்த பிலியா அப்படின்னா என்ன நேசிச்சா?
நான் உங்களை நேசிப்பேன். நீங்க எனக்கு ஒரு பொருள் கொடுத்தா நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பேன். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சுபாவ அன்பு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். அதுதான் தெய்வீகமான அன்பு. அப்படிதானே? நம்ம ஏதாவது அவருக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? இல்ல. நம்ம ஒண்ணுமே அவருக்கு நாம என்ன செய்யவே ஒண்ணுமே செய்யல. ஆனா அவருடைய கிருபையினால இலவசமா ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய அன்பினால ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ பொறாமை நமக்கு இருக்கக்கூடாது, பெருமை அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த தெய்வீக அன்பை நாம என்ன செய்திருக்கணும்? பெற்றிருக்கணும். அந்த தெய்வீக அன்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக அன்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? தெரியாதா? தீத்து 3ஆம் அதிகாரம் 3-7. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் பழுத்தப்பை நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணினவர்களும் அழைக்கப்படத்தக்கவர்களும் வருவதுவதால் பரிகாரமாக இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். போதும் பாருங்க. அப்ப அந்த தெய்வீக அன்பு, தேவனுடைய தயவு, அந்த அன்பு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மறுஜென்மம் முழுக்க. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால கிடைக்கும். பரிசுத்த ஆவியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்துக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா. எல்லாரும் கேட்போமா? மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா. பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா. அப்போ பொறாமைங்கிற குணம் நமக்கு வேணுமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது தேவன் விரும்பாத காரியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அது எலும்பை என்ன செய்துவிடும்? உருக்கிவிடும். சரி, அது யாருக்குள்ள குணம்? மாம்சத்திற்குரியவர்களுடைய குணம். ஆவிக்குரியவர்களின் குணம் அது அல்ல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பொறாமையை விட்டு விடுங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த பொறாமை நாம படுகிறவர்களா இருக்கவே கூடாது. அப்போ அந்த பொறாமையின் எண்ணங்கள் நமக்கு வருகிற போது எப்பயுமே நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால சில நேரம் அங்க என்ன செய்கிறோம்? வந்துடும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் வேணும், நானும் உங்க பிள்ளைதான், நீங்க எனக்கு ஏற்ற நேரத்துல என்ன பண்ணுவீங்க? இந்த ஆசீர்வாதத்தை தருவீங்க. நீங்க எனக்கு வச்சிருக்கிற பாதை இதுதான், இதுல நான் சந்தோஷமா இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் எப்படி படைத்தார்? மனிதர்களா படைச்சார். ஆனா சாத்தான் வந்து சொல்றான், என்ன சொன்னான்? நீங்க அந்த மரத்தின் கனியை பறிச்சு சாப்பிடுங்க, நீங்க யார மாதிரி மாறிடுவீங்க? தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க. அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, பரவாயில்லையே மனுஷனா இருந்தே இவ்வளோ ஆசீர்வாதம், இந்த தோட்டத்தை இவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இது தேவர்களை மாதிரி மாறிட்டா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் போல இருக்கேன்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு பாருங்க. தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டான்.
அப்ப அவன் மனுஷனாவே இருக்க ஆசைப்பட்டிருந்தான்னா அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை வச்சிருக்கிறார், அப்படிதானே? சிலரை தரித்திரர்களா வச்சிருக்கிறாரு, சிலரை நடுத்தர குடும்பத்தினரா வச்சிருக்கிறாரு, சிலரை ஒரே குடும்பத்துல பாருங்க எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கிறது இல்ல. ஒருவரை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஒருத்தர் தரித்திரமா இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா எதை குறித்து நீங்க என்ன பண்ணவே கூடாது, கவலைப்படக்கூடாது. முதல்ல எந்த நிலையில வச்சிருந்தாலும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், நாம நன்றியுள்ளவர்களா இருக்கணும், சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருந்தாலே நமக்கு என்ன வராது, பொறாமை என்கிற குணம் நமக்குள்ள வரவே வராது. ஆண்டவர் சூரியனை படைத்திருக்கிறார் எதற்காக, பகல்ல வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக. சந்திரனை படைத்திருக்கிறார் எதற்கு, இருளில வெளிச்சம். சூரியன் நினைக்கலாம், சரி என்ன சந்திரனா படைச்சிருக்கலாமே, பகல் ஃபுல்லா இப்படி வந்து நிக்க வேண்டியது இருக்கே, பயங்கர சூடா இருக்கே அப்படின்னு நினைக்குதா? இல்ல, அது தன்னுடைய பாதையில் ஓட எப்படி இருக்குதான், மகிழ்ச்சியா இருக்கலாம். அதே போல சந்திரன் இந்த இருட்டுல வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நம்ம சூரியனா இருந்திருக்கலாமே அப்படின்னு அது நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு கிரியைகளுமே சந்தோஷம் உள்ளதா இருக்கு. காகங்கள், பறவைகள் எல்லாமே என்ன பண்ணுது, அதுக்கு நிலையில்லாத வாழ்க்கை. எப்ப யார் வேட்டையாடுவாங்க, எப்ப செத்து போவோம் ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் அது எப்படிதான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால நாம இருக்கிற நிலையில எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். பொறாமை என்கிற குணமோ பெருமை என்கிற குணமோ நமக்குள் இருக்கிறதை தேவன் விரும்புகிறதே இல்லை. அப்படியே ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்க. அதில் 16வது வசனம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். பாருங்க, 2 பிள்ளைகள், லேயா, ராகேல். எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த சம்பவம், யாருக்கு தெரியாது? லாபானுக்கு 2 பிள்ளைகள், லேயா, ராகேல். லேயானுக்கு எப்படி இருந்ததா, கண்ணு கூச்ச பார்வையா இருந்தது. ஆனா இந்த ராகேல் நல்ல பார்வைக்கு அழகுள்ளவளா இருக்கிறதுனால அவளுக்குள்ள என்ன குணமும் இருந்திருக்கும், பெருமை இருந்துச்சு, பொறாமையும் இருந்துச்சு. சரி, பொறாமை எதனால இருந்துச்சு பிறகு பார்க்கலாம். அவளுக்கு என்ன இருந்தது, பெருமை. ஏன்னா 18ஆம் வசனம் பாருங்க, பயங்கர பிரியம். யார் மேலதான், ராகேல். ஏன், ராகேல் அழகுள்ளவளா இருக்கிறதுனால ராகேல் மேல பயங்கர பிரியம். ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன செய்தாராம், 31வது வசனம். பாருங்க, யாக்கோபு தான் நேசிக்கல லேயால, ஆனா யார் நேசித்தது, கர்த்தர் நேசித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். இதுதானே மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாக்கோபுனால என்னதான் செய்ய முடியும், கொஞ்ச நேரத்தை நேசத்தை கொடுக்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாராம், லேயாளை கண்டார், அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ பிள்ளையை தருகிறது யார்தான், கர்த்தர். யாக்கோபுடைய நேசம் இருந்தது, ஆனா கர்த்தரின் நேசம் ராகேலுக்கு கிடைக்கல. 1ஆம் வசனம் வாசிங்க, 31. பொறாமை கொண்டார். யாரு, ராகேல். அதுக்கு முன்னாடி லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 பிள்ளைகளுக்கும் அழகான பெயர்களை வைக்கிறாள் லேயாள். நாம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறோம், ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம வாயில நல்ல வர்ற மாதிரியான பேர் என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு வைப்போம்ல. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு அர்த்தம் உள்ள பெயர்கள், அர்த்தத்தோட என்ன செய்வாங்க, பெயர்களை வைப்பாங்க. முதல் குழந்தை பிறந்தப்போ லேயாள் சொல்ற 32ஆம் வசனம், 29,
32. கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அவளுக்குள்ள எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கு பாருங்க. புருஷன் நேசிக்கலங்கிற ஏக்கம் இருந்துச்சு. ஆனா பொறாமை இல்ல. லேயாளுக்குள்ள என்ன இல்ல? பொறாமை இல்ல. ஆனா ஒரு சின்ன ஏக்கம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அவன் சொல்ற பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார்னு சொல்லி மூத்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ரூபன். அடுத்த மகனுக்கு சிமியோன்னு பேர் வைக்கிறான். கர்த்தர், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சிமியோன் பேர் வைக்கிறான். மூன்றாவது பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவின் பேர் வச்சா. 4வது குழந்தைக்கு கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பேர் வைக்கிறா? யூதா. அப்ப 4 பிள்ளைகள். முதலாவது பிள்ளைக்கு என்ன பேரு? ரூபன், சிமியோன், லேவி, யூதா. அப்படி நல்ல அழகான அர்த்தங்களோடு என்ன செய்கிறா? பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறா. ஆனா இந்த ராகேல் பாருங்க, தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு என்ன செய்யறா? தன் சகோதரியின் இதுல ஏதாவது தவறு இருக்கா? லேயாள் மேல பொறாமப்படுகிறதுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா? எதுவுமே இல்ல. பிள்ளையை தருகிறவர், ஆசீர்வாதங்களை தருகிறவர் யாரு? கர்த்தர். இதே மாதிரிதான் நாம மற்றவங்க மேல பொறாமை கொண்டால் இதேதான். ஆசீர்வாதங்களை தருகிறது யாருன்னா? கர்த்தர். அதனால நாம யார் மேலையும் பொறாமப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம தான் தண்டனைக்கு என்ன செய்து விடுவோம்? ஆளாகி விடுவோம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொள்கிறார். இப்ப யாக்கோபுக்கு என்ன வந்துருச்சு? பிரியமாய் நேசித்த மனைவி மேலேயே கோபம் வந்து விட்டது. ஆனாலும் அவ தன் வேலைக்காரிகள் மூலமா என்ன செய்கிறாள்னா பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறாள். 7வது வசனத்தை வாசிங்க. 7-8. ராகேலின் வேலைக்காரியை பிற்கால் தற்போதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய். பாருங்க, லேயாள் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு, இவ சொல்ற காரியம் எப்படி இருக்கு பாருங்க. நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன். சகோதரியோட என்ன செஞ்சுட்டாங்களாம்? போராடி மேற்கொண்டு. ஆண்டவர் பாவம் பார்த்து என்ன பண்ணாரு? வேலைக்காரிக்கு தான் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அப்பவே இவளுக்கு பெருமையை பார்த்தீங்களா? நான் சகோதரி என்ன பண்ணிட்டேன்? மேற்கொண்டுட்டேன். போராடி நான் மேற்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? அவனுக்கு நப்தலின்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவர்னா இரக்கமுள்ள தேவன். அதனால அவர் என்ன செய்தார்னா, யாக்கோபுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்கு தத்தம்? உன்னை நான் என்ன செய்வேன்? பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் சொன்னதை நினைச்சதுனால ராகேலுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா பிள்ளையை கொடுத்தார். 17ஆம் வசனம் பாருங்க. லேயாளுக்கு செவி கொடுத்தார். 5ஆவதும் என்ன பண்ணுகிறாள்? ஒரு குமாரனை பெறுகிறாள். அப்போ லேயாள் அற்பமா தான் எண்ணப்பட்டா. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார்? அவளை கண்ணோக்கினார். அவளுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கினார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளவு தூரம் ராகேல் அவள் மேல பொறாமப்பட்ட போது கூட லேயாள் என்ன செய்யவே இல்லை? பொறாமைப்படவே இல்லை. ஒருமுறை ரூபன் தூதாயின் பழங்களை கொண்டு வருகிறான். வயல்வெளியில வேலை செய்து கொண்டிருக்கும் போது கிடைத்தது என்று. அது ரொம்ப மருத்துவ குணம் படைத்தது. அதை ராகேல் கேட்கிறா, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது சரி என்று என்ன பண்றா? அவளுக்கு பொறாமை இல்லாததுனால, அன்பு இருந்ததுனால அவள் என்ன செய்கிறா? அந்த பழத்தை கொடுக்கிறா. ஆனா கர்த்தர் அவள் மேல் நினைவானார். 23ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சா? ராகேல் யோசேப்பு என்று பேர் வைத்தார். பாருங்க, ஆண்டவர் நினைத்தருளினார். யோசேப்பு என்ற பிள்ளையை தேவன் அவளுக்கு கொடுத்தார். ஆனா நடந்த ஒரு காரியம் பாருங்க. அவள் இங்க பொறாமையை விதைச்சதுனால திரும்ப அந்த பொறாமை அவளுடைய பிள்ளைக்கு நேராக திரும்பினது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்க. யோசேப்பின் சம்பவம் சார். அதுல 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின்
வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞன் மீகாள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய அரமனையாட்டின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை நிலப்பெருக்கு சொல்லி வருவான். யார் துன்மார்க்கமா நடந்தது? பில்காள், சில்பாள். இவங்க யார்? ரெண்டு பேரும் யாக்கோபுடைய மறுமனையாட்டிகள். அவர்களுடைய பிள்ளைகள் செய்கிற துன்மார்க்கத்தை யோசேப்பு என்ன சொல்லி கொடுத்துருவான் அப்பாவின் இடத்துல. அதனால என்ன நடந்தது? 4ஆம் வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாருங்க, ராகேல் அன்னைக்கு பகையை விதைச்சா, இன்னைக்கு யார் அறுக்கிறாங்க? யோசேப்பு அறுத்துட்டு இருக்கான். பகைத்தார்கள் பிள்ளைகள், சகோதரர்கள் பகைக்கிறார்கள். 11ஆம் வசனம், அவன் சகோதரர் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை. ஏதோ நம்ம பொறாமைப்படுகிறது ஏதோ சாதாரண குணம், அதை கண்டு காணாதது போல நாம் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம் அநேக நேரத்துல. ஆனா நாம படுகிற பொறாமை அது தொடர்ந்து என்ன பண்ணும்? சந்ததிய பிடிக்கும். பாருங்க, அவன் சகோதரர் அவன் மேல் என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டார்கள். இப்படிப்பட்டதான நிலைமை என்ன செய்யக்கூடாது? நமக்கும் வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அப்படின்னா பொறாமை என்கிறவங்க முற்றிலுமாய் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். நீதிமொழிகள் 27:4, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? யாருமே நிற்க முடியாது பொறாமைக்கு முன்பதாக. நாமும் இப்படிப்பட்டதான குணங்கள் படைத்தவர்களாய் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்கப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுனால, யோசேப்பு தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால அவனை தேவன் என்ன செய்து விட்டார்? உயர்த்தி வைத்து விட்டார். ஆகையினால நமக்கு இப்படிப்பட்டதான பொறாமை என்கிற குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் முதலாவது நாம் ஒரு வசனத்தை படித்தோம். என்ன வசனம்? வெளிப்புறத்தை சுத்தமாக்கினால் மாத்திரம் போதாது, நம்முடைய உட்புறத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமாக்க வேண்டும். நாம் அப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் சுத்திகரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான பொறாமை என்கிற குணத்தினாலே எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் சாபத்தை கொண்டு வந்து விடாதபடி தேவன் நம்மையும் சுத்தமாக்குவாராக.